Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸில் எபிசோட் நம்பர் 22 தெளிவான ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிஃப்டி தான் எடுத்துருக்குறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஃபஸ்ட்டு வேணுங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போக முடியலை அப்படிங்கிற எல்லா ஜோனுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் இப்படி பையில் வந்துக்கிட்டே இருக்குது. பர்டிகுலராக இப்போ நான் 28,014.05 ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் போகாமல் திரும்புது அப்படின்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து நீங்கள் லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் போகாமல் இருக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி இப்படி போயிட்டு இங்கே வந்திருக்கும். இந்த லெவல் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை கேண்டில் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் எங்கல்ஃபி, பியரிஷ் ஹராமி, ஈவினிங் ஸ்டார், ட்வீசர் டாப், டார்க் க்ளவுட் கவர், ஸோ இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நமக்கு வந்து காட்டி கொடுக்கும். இதில் நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த மொமெண்டமை புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சப்போர்ட்டுக்கு எப்படி சிகப்பு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது பாட்டமில் ஃபைனலாக க்ளோஸ் வச்ச ப்ரைஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரெசிஸ்டன்ஸுக்கு ரீசண்டாக க்ளோஸ் வச்ச மேலே புல்லிஷில் ரீசண்டாக க்ளோஸ் வச்ச ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்த நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது, ஓகேவா? இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சிம்பிளாக ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது இங்கிருந்தே இந்த புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது. புல்லிஷில் வந்த ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே போக முடியாமல் இப்போ கீழே இங்கேருந்து உடஞ்சிருக்குது. எனக்கு கரண்ட்டாக இங்கே இருக்கிற ப்ரைஸுக்கு நான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது இப்போ நிஃப்டியெல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க ரெகுலராக சார்ட் பார்ப்பீங்க இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லெவல்ஸ் எங்கே இருக்குதுங்கிறத நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது ட்ரெண்டில் இருக்கும்போது, எக்ஸாம்பிள் செல் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டை தொட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம 15 மினிட் வச்சுருக்குறோம். இந்த 15 மினிட் கேண்டிலுக்கு ஒரு 1 ஹவரோ டெய்லி ட்ரெண்டோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இதை செல் சைடு வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டாக இருக்கிற ஜோன் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும் இல்லைங்களா? அப்போது சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் உடஞ்சி போச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ரீடெஸ்ட்டை எடுக்கிறோம். அதாவது எந்த லொக்கேஷன், இப்போ இந்த லொக்கேஷன் இது வந்து ஒரு ரீடெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ரைட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் மிட்டிகேட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ சிம்பிள். அப்போது ப்ரிவியஸாக இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் உடஞ்ச ஜோன் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுனா ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. பட் இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தெளிவாக சப்போர்ட் எப்படி எடுக்கிறதுன்றது போன வீடியோவில் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, எப்படி எடுக்கணும் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணி இதை வச்சு நான் ட்ரேட் எப்படி போடுறது, அந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கலாம், அந்த ரிஸ்க்கு நான் என் கேபிட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கலாம், அதை இப்போவே யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், மேலே போயிட்டுருக்கிற புல்லிஷ் மூமெண்டம் எந்த ஒரு லொக்கேஷனில் ஸ்டாப் ஆகி ப்ரைஸ் அங்கேருந்து ஃபாலோ ஆகுதோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ்
ப்ரைஸ் அதுக்கு மேலே போக முடியலை அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து டெய்லியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் டெய்லி தான் வச்சு செக் பண்ணோன்னு நினைக்கிறேன், இல்லை 4 ஹவர் வச்சுருப்போம். ஸோ இப்போ நம்ம டெய்லி வச்சு பார்த்துக்கலாம். அப்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், இது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? மேலே ஏறி போகிற மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது எப்படி கிடைக்கும்? ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சுக்கு மேலே. இப்போ இது 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 வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பைலியே இருக்குது. அப்போது நமக்கு என்ன தெரியும்? ப்ரைஸ் நம்ம கரண்ட் ரேஞ்ச் மட்டும் எடுத்துக்கலாம். புல்லிஷில் ஏறி போகிற இடத்துல இருக்கக்கூடிய புல்லிஷ் மூமெண்டம் எங்கெங்கே ஸ்டாப் ஆச்சோ அந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இதில் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் கேப் டவுன் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இதை லைன் சார்ட்டுக்கு மாற்றிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ லைன் சார்ட்டுக்கு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ கேண்டிலில் நமக்கு எங்கே வருது? சிகப்பு கேண்டிலோட க்ளோஸ் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பச்சை கேண்டிலோட க்ளோஸ் ரெசிஸ்டன்ஸ்னு வரைவோம் சிம்பிளாக. அப்போது நீங்கள் எங்கே வரைவீங்க? உங்களுடைய லைனை கொண்டுட்டு போய் இந்த இடத்துல வரைவீங்க. இங்கே நான் வரைகிறேன் பாருங்கள், இந்த இடத்துல வரைவீங்க. இது வந்து தப்பு கிடையாது, நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்னு வரைவீங்க. ஆனால் லைன் சார்ட் க்ளோஸ் பண்ணும்போது எங்கே இருக்குது? மேலே இருக்குது. கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு கோல்டு எடுக்கிறீங்க, அதான் சம்திங் நான் சொல்கிறது ஸ்பாட் சார்ட், கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடிய சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 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 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் நிஃப்டி மாதிரி கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ஸில் மட்டும் தெளிவாக பக்கத்துலேயே க்ளோஸ் இருந்துச்சு, ஓப்பன் இருந்துச்சுன்னா அதை தெளிவாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைன் சார்ட்டில் இந்த மாதிரி இன்வெர்டட் வி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கான மொமெண்டம் புரிஞ்சு அதை அந்த அந்த டிராயிங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த இன்வெர்டட் வி அப்படின்றது மேலே போயிட்டு இருந்த புல்லிஷ் மூமெண்டம் போக முடியாமல் கீழே திரும்புதுன்னு அர்த்தம். அது மேபி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனாக இருக்கலாம், அல்லது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு உள்ளே வந்ததாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சுக்கு எகைன் ப்ரைஸ் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் எடுத்துச்சுன்னா செல் ஆகும். அப்போ இது என்னது? நமக்கு டபுள் பாட்டம், சரி டபுள் டாப். ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் பேட்டர்ன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி திரும்ப இங்கே திரும்பிச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு எகைன் இந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போகிறான்னா இது அப்படியே உங்களுக்கு என்னவா மாறும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக மாறும். இதை பற்றியெல்லாம் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து. பட் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இதோட கண்டினியூவேஷன் இப்படி தான் வரையணும். மேலே புல்லிஷ் மொமெண்டமில் போயிட்டுருக்க ப்ரைஸ் பர்டிகுலராக ஒரு ப்ராப்பர் பை மொமெண்டம் கொடுக்க முடியாமல் செல் சைடு கீழே திரும்புது அப்படின்றப்போ அந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோன் செல் ட்ரெண்டில், ஹையர் டைம் ஃப்ரேமோட செல் ட்ரெண்டில், லோயர் டைம் ஃப்ரேமில் அது ரீட்ரேஸ்மெண்ட்டு போயிட்டு திரும்பும்போது ப்ராப்பராக எடுத்திங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் நம்ம போன வீடியோ பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் இந்த வீடியோவில் சார்ட்டில் எக்ஸாம்பிளும் காட்டியிருக்கேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், இல்லை நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி அதில் உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத கேட்கலாம். அண்ட் அடுத்த வீடியோ தெளிவான கீ லெவல். இப்போ நம்ம சப்போர்ட் பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது கீ லெவல்னால் எப்படி எடுக்கிறது, அந்த கீ லெவல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எபிசோட் நம்பர் 23 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நல்லபடியாக ட்ரேடிங் வந்து தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா, இதை ஒரு ப்ரொஃபஷனாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடராக வரலாம். வாழ்த்துக்கள்.